ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச் குரூப் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு ஹெச் குரூப் டேக்கை காப்பி பண்ணியிருக்கேன். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹெச் குரூப் டேக்குள்ள H1 டேக்கும் H2 டேக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹெச் குரூப் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஹெட்டிங்கோட குரூப்பிங்கை நம்ம இதுக்குள்ளே கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே ஒரு மெயின் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ளே சப் ஹெட்டிங்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெச் குரூப் டேக்குக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஹெட்டிங் டேகை குரூப்பிங் பண்ணி காட்டுறதுக்காக H1 டேக் H2 டேக்னு ரெண்டு ஹெட்டிங் டேக் கொடுத்துருக்கல, இதை நம்ம குரூப்பிங் பண்ணி காட்டுறதுக்காக, இதை செமெண்டிக்காக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஹெச் குரூப் டேக்கை யூஸ் பண்ணுறோம். வாங்க அதை ரன் பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்களா, இங்கே மெயின் ஹெட்டிங் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, சப் ஹெட்டிங் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இது எங்கே ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம இங்கே ஃபோன்ஸுன்ற மெயின் ஹெட்டிங்கில் ஒரு ஃபோன்ஸுன்னு டைப்பை கொடுத்துட்டு அதுக்குள்ளே சப் ஹெட்டிங்ட்டு லாவா விவோ அது மாதிரி எதனா ஒரு மொபைல் டைப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.